முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே மகளிர்களுக்கு இந்த குடும்ப தலைவிகளுக்கு சிறப்பு நிதியாக 2000 சேர்த்து 5000 ரூபாய் அறிவிச்சாரு. இப்ப விளிம்புநிலை மக்களுக்காக அவங்களுக்காக ஒரு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமா. ஏன்னா அந்த மகளிருக்கு அந்த உரிமை தொகையோட 2000 ரூபாய் குடுத்துட்டாரு. இந்த மாரி இந்த விளிம்பு நிலை மக்கள் இவர்களும் ஓய்வு பெற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கணவனை இழந்தவர்கள் அவங்களுக்கும் வந்துட்டு அந்த மாரி ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? நம்மளுக்கும் குடுத்துருக்கலாமே அப்படின்னு. அந்த எதிர்பார்ப்பை இவர் நிறைவேற்றியிருக்கிறாரு. அதத்தான் இங்க பார்க்கணும். ஒரு முதலமைச்சர், ஒரு அரசு அதைத்தான் செய்யணும். மக்களுடைய எதிர்பார்ப்பு. நம்மளுக்கெல்லாம் ஒரு 2000 அப்படின்றது ரொம்ப சாதாரணமா தெரியும். ஆனா அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய தொகை. ம். இது வந்துச்சு அப்படின்னோம்னா நம்ம ஏப்ரல் மேல வந்துட்டு அது கொஞ்சம் வசதியா இருக்கும். கூடுதலா ஒரு 2000 குடுத்தாரு அப்படின்ற ஒரு அடிப்படையில அவங்களுக்கு இருக்கும். இது ஒரு நிதி உதவி தான். அவங்களுடைய சுமையை ஓரளவுக்கு குறைக்கக்கூடிய ஒரு இடம் தான். தேர்தல் நோக்கு இதுல இருக்கு, மறுக்க முடியாது. ம். ஆனா இத வந்துட்டு ரொம்ப அழகா அந்த 29 லட்சம் பேரு, 37 லட்சம் பேருன்றாங்க எல்லாத்தையும் சேர்த்து. அதுக்காக குடுத்திருக்கிறாரு. வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தான். தேர்தலை ஒட்டி பெண்களை குறிவைத்து இது போன்ற நடவடிக்கைகள் முதலமைச்சர் எடுத்துட்டு வர அப்படி பார்த்துக்கலாமா? இல்ல பெண்கள் தான் நாட்டின் கண்கள், பெண்கள் தான் குடும்ப விளக்கு எல்லாத்தையும் சொல்லும்போது அப்புறம் பெண்களை குறி வைக்காத யாரை குறி வைக்கிறது? புரியவே இல்லையே. பெண்கள் தான் அவங்க தான் குடும்பத்தை தாங்குறாங்க. பெண்கள் தான் எல்லாத்தையும் பண்றாங்க. பெண்கள் தான் பராமரிக்கிறாங்க. ஆம்பளை, பொம்பளை, குழந்தை எல்லாரையும் அவங்க தான் பராமரிக்கிறாங்க. அப்புறம் அவங்கள வந்துட்டு அவங்கள மகிழ்விக்காம வேற யாரை மகிழ்விக்கிறது? அவங்களுக்கு உறுதுணையா நிக்காம வேற யாருக்காக நிக்கிறது? ம். ஒண்ணு. இன்னொரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது சமூகத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்துட்டு சம அளவிற்கு வந்துட்டு உழைப்பு பங்காளிகளாக இருக்காங்கல்ல குடும்பத்துல. ம். வெறும் குடும்பத்துல சமைச்சு போட்டுட்டு இருக்கக்கூடிய அதாவது போய் அவங்க வெளியில போயிட்டு உழைக்கிறாங்க. அதனால தானே மகளிர் விடியல் பயணத்தை அவர் அறிமுகப்படுத்தினாரு. அது எவ்வளவு பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா காரணம் என்ன? அவ்வளவு பேர் வெளியில போயிட்டு வேலை செய்யறாங்க. களையை வெட்டி எடுக்கிற வேலையா இருந்தாலும் சரி, மத்த வேலையா இருந்தாலும் சரி, 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போயிட்டு வேலை செஞ்சுட்டு திரும்புறாங்க. இந்த பூக்காரமால எதிர்த்து மீன்காரமா வரைக்கும் பாருங்க. எல்லாம் அப்படிதான். எதுவும் காசு ஒண்ணும் இல்ல பயணத்துக்கு. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதை சேவ் பண்றோம் அப்படின்றாங்க அவங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்குறாங்க. வரவேற்கத்தக்கது. முதியோர்களுக்கு கொடுக்குறாங்க. அது எல்லாரும் தான். அதுவும் சரியானதுதான். முதியோருக்கு கொடுக்கணும்பே நானு. ம். அவங்க பாப்புலேஷன்ல வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஒரு 10-12% இருக்கிறாங்க. அவங்கள கண்டுக்காமலே இருந்துச்சு. அதை இன்னைக்கு முதலமைச்சர் செய்யறாரு அப்படின்றது எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய சந்தோஷம். ம். அது செஞ்சாரு அவங்களுக்குன்னு. ஏன்னா முதியோரை நம்ம ரொம்ப கண்டுக்கணும். நம்ம சமூகத்துல ரொம்ப புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்காங்க பாருங்க. எவ்வளவு இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க தான் செக்யூரிட்டி 65-70 வயசுல அவங்க நிக்கிறாங்க. அது அந்த வயசுல வேலை செய்யற வயசா, வெயில நிக்கிற வயசா, அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப இந்த மாதிரி முதலமைச்சர் பண்ணும்போது நம்மளுக்கே வந்துட்டு எதமா இருக்குது. சரி அவங்கள கண்டுக்கிட்டாரு. அவங்களுக்கும் ஒரு இது பண்றாரு. அவங்களுக்கும் ஒரு தெம்பா இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கான ஒரு அரசு. அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இவரே மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னோம்னா கூடுதலா இப்ப கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஓய்வூதியத்தை வந்து சேர்த்து தருவாரு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். அப்படிதான் செய்யணும். இட் இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். மக்கள் நலம் நாடும் அரசு. அதுதான் வந்துட்டு அரசமைப்பிலே சொல்லி இருக்குது. உலகம் ஃபுல்லா இப்படி நடக்குது முன்னேறிய நாடுகள்ல. ம். நம்ம நாட்டுல தான் அது வந்துட்டு என்ன பண்றாங்க, தேர்தல் நேரத்துல 500 1000 கொடுத்துட்டு ஓட்டு வாங்குறதோட நிறுத்திட்டு இருந்தாங்க. ம். அத இந்த இந்த 5 ஆண்டு காலத்துல ஸ்டாலின் உடைச்சிட்டாரு. ம். உடைச்சிட்டு நலத்திட்டம் தானே. நலத்திட்டம் அப்படின்றது எப்போதும் இருக்கணும் அப்படின்னு தான் அவர் எல்லாத்தையுமே பண்றாரு. ஒரு லாங் டைம் ஃபோக்கஸ் த்ரூ அவுட் த இயர் அப்படின்ற அந்த 2 இலக்குகள் வந்துட்டு அதுல இருக்கு. அதனால என்ன ஆகுது, மக்களுக்கு வந்துட்டு அதுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுது. இந்த அரசு நம்மள தாங்கும், நம்மள கை கொடுக்கும், நம்மள தூக்கி விடும், நம்மள விட்டுட்டு போயிடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுது இல்லையா? பெத்த பிள்ளைங்க விட்டுட்டு போனாலும் அரசு நம்மளை விட்டுட்டு போகாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது இல்லையா? முதியோர் நிலையங்கள்லாம், முதியோர் தங்குமிடங்கள், வாழ்விடங்கள் எல்லாம் உருவாக்குறாருல்ல. அதெல்லாம் பெரிய விஷயம். அது நம்ம ஈழத்துல கேள்விப்பட்டோம். இங்க பாத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டுல நடக்குது. அதெல்லாம் பெரிய விடயம் இல்லையா? நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன் முதல்வரை. நல்லது ஐயன். அதன் இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு